அனைவருக்கும் தமிழில் இனிய வணக்கம். இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸான பட்டு பாவாடையோட மேல் சட்டை தான் பார்க்க போகிறோம். 4 லேயராக துணியை மடிச்சிருக்கோம். 1லேருந்து 2 வயசு உள்ள குழந்தையோடைய பாவாடையோடைய சட்டை தான் இப்போ நம்ம அளவு பார்க்க போகிறோம். லைனிங் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய மேல் துணி கட் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஹைட்டு 13 இன்ச்சு தேவைப்படும். ஸோ 2 இன்ச்சு ஆட் பண்ணோன்னா 15 இன்ச்சு எடுத்திருக்கோம். இப்போ இது ஹைட் 15 இன்ச்சு, அகலம் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு எடுக்கிறோம். இது அகலம் 8 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இது நம்ம ஸ்லீவ்லெஸ் தான் மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவ்லெஸ் தான் இந்த சட்டை வரைய போகிறது. அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் வரையணும். இது அகலம் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடம் 8 இன்ச்சுக்கு நம்ம அகலம் மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே கழுத்து அளவு வரைய போகிறோம். தோள்பட்டை கழுத்து ஷோல்டர் நெக்கு நான் 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். முன்கழுத்து 4 இன்ச்சு எடுத்திருக்கோம். பின்கழுத்து 3 இன்ச்சு எடுத்தால் போதும். பின்னாடியோடைய கழுத்து எப்போவுமே கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். முன்னாடி கழுத்து தான் கொஞ்சம் இறக்கமாக இருக்கணும். ஸோ நான் 4 இன்ச்சு, இது 3 இன்ச்சுன்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா பைப்பிங் வச்சு தைக்க போகிறோம். பைப்பிங் வைக்கிறதுனால நான் இந்த கேப்பை 3.25 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். நான் 3.25 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த கேப் 3.25. நம்ம ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ணுறோம்னா 2.5 இன்ச்சு வச்சா போதும். நம்ம ஸ்லீவ் வைக்காததுனால நான் 3.25க்கு மார்க் பண்ணுறேன். இதில் நெக்குக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு நம்ம விருப்பம் போல் தான் நம்ம டிசைன் கொடுக்கலாம். பேக்கில் ரவுண்ட் கட் பண்ணினா போதும். இதில் நான் சிம்பிளாக ஒரு டிசைன் அப்படியே ஒரு டிசைன் வரும். இதில் ஸ்லைட்டாக இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு ஸ்லைட்டாக ஒரு பெண்டு மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு மார்க் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். இதில் கையோடைய இந்த ஆமோல் சைஸ் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சஸ் எடுக்கிறோம். இன்ச்சஸ்ஸு. இது ஒரு கர்வ் நம்ம வரைகிறோம். ஒரு கையோடைய வளைவு நம்ம இங்கே வரைகிறோம். இது கிராஸ் கொடுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு கிராஸ் கொடுக்கணும். ஸோ எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஒரு லாங் ப்ளவுஸு தைக்கிறோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி அகலம் உயரம்லாம் எடுத்திருக்கோம். இங்கே டாட் பிடிக்கணும். அந்த மார்க்கிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்க. இப்போ இங்கே 2 இன்ச்சுன்னா 3 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிங்க. ஓகே, இங்கேருந்து இந்த அளவை விட 1 இன்ச் அதிகம் 3. இந்த ஹைட்டு 6.5 இன்ச்சஸ் எடுக்கிறோம். இதை நம்ம மடித்து தைச்சது போக மீதி இங்கே மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு டாட் பிடிக்கும். இப்போது சிம்பிளாக இந்த லைனிங் ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கோம். குழந்தையோடைய பாவாடைக்கு மேலே வைக்கிற ட்ரெஸ்ஸு. இது நெக் பீஸு மேலே உள்ள பீஸோடு சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இது ஆமோல் கட் பண்ணிடுறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு 1/2 இன்ச்சு வச்சுட்டு நம்ம ஒரு வளைவு கொடுக்கணும். இந்த இடம் ஓப்பன் வைக்க போகிறோம். ஸோ இது வைக்கும் போதே கட் பண்ணும் பொழுது இந்த சென்டர்கிட்ட ஒரு பெண்டு கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இதை மேல் துணியோடு வச்சு எப்படி கட் பண்ணுவோங்கிறது பார்க்கலாம். இதை இப்படி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இந்த மேல் கிளாத்தோடு இதை அப்படியே போட்டு நம்ம நெக்குக்காக சேர்த்து வச்சு கட் பண்ண போகிறோம். பேக்கோடைய மார்க்கிங் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இந்த நெக்கு நம்ம இஷ்டம்தான். பேக்கில் கூட நான் ரவுண்டே கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோடு சேர்த்து இதை கட் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துடுறோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் இந்த நெக் டிசைன் இப்படி வச்சுட்டு இதுக்கேற்ற மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துடணும் தனித்தனியாக.
பைப்பிங் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரில், இப்போ குட்டி குட்டியாக ஃப்ரில் வந்து ரொம்ப வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக ஃப்ரில் வச்சுட்டு கைக்கு அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழேயும் நம்ம வைக்கலாம். இது ஒரு டிசைன், ஒன் ஆஃப் த டிசைன். இப்போ வந்துட்டு என்ன மாதிரி ட்ரெண்டு மாறிட்டுருக்கோ அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைக்கிற விதத்தை மாற்றிக்கிட்டு போயிடனா நல்லாயிருக்கும். கீழே சின்னதாக ஒரு நெக் டிசைன் தான் இப்போ பார்க்க போகிறோம். நெக் டிசைனுக்கு அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை கீழே ஒரு துணி வச்சு இதே மாதிரி அந்த நெக் எப்படி இருக்கோ அதே மாதிரி டிசைன் வரைஞ்சிட்டு நம்ம அப்படியே நெக் டிசைன் கட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம என்ன டிசைன் வேணாலும் விருப்பப்பட்ட டிசைன் வரைஞ்சிக்கலாம். அந்த கீழே இருக்க துணியில் அதே மாதிரி நம்ம கட் பண்ணும் பொழுது கிராஸ் பீஸுக்கு பதிலாக இதை கொடுத்து தைக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைஸ் வந்துட்டு கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அப்படி எடுத்துக்கலாம். ஸ்கொயராக கட் பண்ணிக்கிருக்கேன். நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி கூட அதை நம்ம ஹெம்மிங் பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நெக் டிசைன் ரெடி ஆகிடுது. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைனிங்கை வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேல் துணிலையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கைக்கு வந்து ஃப்ரில் ஆர் பைப்பிங் கொடுக்கும்போது வெளியே தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த நெக் டிசைனை நம்ம சென்டர் கட் பண்ணிவிடுங்க. மேலே வச்சு திருப்ப போகிறோம். இப்போ நம்ம அந்த இடத்துல குண்டூசி குத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரில்லை நம்ம உள்ளே வைக்கணும். 2 துணிக்கும் நம்ம இடையில வைக்கும் பொழுது திருப்பி பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அந்த மேல் துணி லைனிங் கிளாத் தனித்தனியாக ஜாயின் பண்ணுறோம். ஷோல்டர் கிட்ட ஒரு குண்டூசி பின் பண்ணோம்னா அந்த கரெக்டான ஜாயின் தெரியும். இது 2த்துக்கு இடையில அந்த ஃப்ரில்லை வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு திருப்பும் பொழுது இன்விசிபிள் ஃப்ரில்லுன்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் பைப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது 2த்தையும் இதை திருப்பும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரில் வச்சது அந்த பிசுறு இல்லாமல் பிசுரெல்லாம் உள்ளே போயிடும். ஸோ நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ திருப்பும் போது பாருங்கள் நமக்கு அழகாக இருக்கும். அந்த ஃப்ரில் கைக்கிட்ட தெரியும். அந்த ஃப்ரில் எப்படி வைக்கிறோன்னா ஒரு 1.5 இன்ச்சு துணி எடுத்துருக்குறோம், 2ஆக மடிச்சுட்டு 1/2 இன்ச்சு ஒரு அதுக்கு நெருக்கமாகவே நம்ம ஃப்ரில் கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரில் தைக்கிற விதம் அப்படி தான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம 2 பக்கமும் இந்த ஃப்ரில்லை அட்டாச் பண்ணிக்கணும், 2 ஸ்லீவ்லேயும். இப்போ நெக் டிசைன் அட்டாச் பண்ணுறது. நெக் டிசைன் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வச்சு உள் பக்கம் திருப்புறோம். ஒரு லைனிங் கிளாத் தான் நான் இதை கொடுத்துருக்கேன். இதே பேட்ச் ஒர்க்காக இருந்ததுன்னா உள்ளே வச்சுட்டு மேலே திருப்பிக்கிங்க. ஒரு கான்ட்ராக்ட் கலர் கொடுத்துட்டு உள்ளே வச்சு மேலே திருப்பும் போது அந்த டிசைன் நமக்கு விசிபிளாக நல்லா தெரியும். இது நான் வந்து லேஸ் வைக்கிறதுனால இந்த நெக் டிசைனை மேலே வச்சுட்டு லைனிங் கிளாத் வச்சு உள்ளே திருப்பிக்கிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நெக் டிசைன் இப்போ கொடுத்துட்டு ஒரு கட் கொடுக்கும்போது டேர்னிங்லாம் திருப்பும்போது எட்ஜு வந்து நல்லா திரும்பும். அதுக்காக தான் இப்போ கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வைக்க போகிறோம். 2 இன்ச்சு கொக்கிப்பட்டி, 2.5 இன்ச்சு ஐப்பட்டி. ஹூக்கண்டு அந்த ஐ மாட்டுறது. நான் இதில் ப்ரெஸ் பட்டன் தான் வைக்க போகிறோம். அதையும் எப்படின்னு சொல்லிடுறேன். எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கெலாம் கொக்கிப்பட்டி ஐப்பட்டி எப்படி வைக்கிறதுங்கிற டீட்டெயிலோடவே இருக்கும். கொக்கிப்பட்டிக்கு மேலே வச்சு உள்ளே திருப்பிடுவோம். ஐப்பட்டிக்கு மேலே வச்சுட்டு ஐப்பட்டிக்கு உள்ளே வச்சுட்டு மேலே திருப்பணும். கீழே இப்போ மடித்து தைக்க போகிறோம். தேவையான அளவு மடிக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ்களுக்கு மடித்து தைச்சிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஃபோல்டிங் வரும். மடித்து தைச்சி முடிச்சிட்டதும் சைட் ஜாயின் பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம செஞ்சிகிட்டு இருக்கும்போது ப்ளவுஸில் எதுவும் மறக்காமல் இருக்கும். அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நம்ம அது பார்டர் இருந்ததுன்னா கீழே மடித்து தைக்கிற வேலை இருக்காதுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹைட்டு நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறதுனால மடித்து தைக்க போகிறோம். ஈவனாக இருக்கட்டும், மடிக்கும் பொழுது கரெக்டாக பார்த்து தைங்க. ஏன்னா கீழே இதில் தான் ஃப்ரில் வைக்க போகிறோம். டாட்டும் அப்படி தான். டாட் பிடிக்கிறதும் வந்துட்டு கீழே ஒரு 1.5 இன்ச்சு கேப் விட்டுருங்க. மொத்தம் ஒரு 7 இன்ச்சு அளவுக்கு அந்த டாட்டோடைய ஹைட் இருந்தால் போதும். ஷோல்டருடைய சென்டர் கிட்ட பிடிச்சிட்டு டாட் நம்ம பிடிச்சிக்கலாம். டாட் பிடிக்கிறது ஒரு அழகு தான். சைட் ஜாயின் பண்ணும்பொழுது சென்டர்கிட்ட கொஞ்சம் ஷேப்பிங் கொண்டு வந்துடுங்க. கீழே 2 இன்ச்சு விட்டு ஓப்பன் விட்டால் நல்லாயிருக்கும். இந்த சுடிதாருக்கெலாம் ஒரு ஓப்பன் இருக்கும் பாருங்கள், அந்த அளவுக்கு
அந்த ஷேப்பிங் அந்த மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ஓப்பன் கிட்ட நல்லாயிருக்கும். இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியும் தைச்சிக்கலாம். பட் ஓப்பன் விடும்போது நல்லாயிருக்கும். அதில் 2 இன்ச் அளவுக்கு அது 1/2 இன்ச்சு மடிப்போம். மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிறுத்திட்டு திருப்பி நம்ம தைக்கும் பொழுது இந்த ஷேப்பிங் கிடைக்கும். தைச்சிட்டு இப்படியே திருப்பணும். அதான் சுடிதாருக்கு தைக்கும் பொழுது இது புரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்படியே திருப்ப வேண்டியது தான். இப்போ நெக்குக்கு நம்ம லேஸ் கொடுத்துருக்கேன். அந்த டிசைன் எப்படி திரும்புதோ அதை மாதிரி நம்ம கொடுத்து திருப்பணும். நீடில் நிறுத்தி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு டிசைன்லாம் கிளியராக அழகாக வந்துடும். இதுலேயும் வந்து ஸ்டோன் வைக்கலாம், மிரர் ஒர்க் பண்ணலாம், ஆரி ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம தைக்கலாம் வாங்க சேனலில் நீங்கள் வெரைட்டி ஆஃப் ப்ளவுசஸ் நீங்கள் தைக்கிறத பார்ப்பீங்க. நெக் டிசைன் ஓகே. இது பாருங்கள் 1/2 இன்ச்சு கேப் விடுங்க கீழே. அப்போ தான் வந்து அந்த பாவாடையோடைய இந்த கலரும் இந்த சட்டையோடைய கலருக்கும் கேப் இருக்கும் பொழுது நமக்கு அந்த டிசைன் கிளியராக சூப்பராக இருக்கும். ஸோ க்ரியேட்டிவிட்டி நமக்கு வேணும். இது வந்து சிம்பிளாக ஒரு பிகினர்ஸ்க்காக கொடுத்துருக்கிறது. மேலே லேஸ் வச்சோம்னா இன்னும் அழகாகிடும். நம்ம விருப்பம் ஏற்ற மாதிரி நம்ம செய்யலாம். பட் ஸ்டிச்சிங் மெத்தட் இப்படி தான். ப்ளவுஸை நார்மலாக ஒரு பாவாடை சட்டையோடைய ஸ்டிச்சிங் மெத்தட் இப்படி தான் இருக்கும். ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேப் இருக்கிறதுனால அழகாக இருக்குது. பின்னாடி அந்த பட்டன் எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். இது ப்ரெஸ் பட்டன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ப்ரெஸ் பட்டன். எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து 3 இன்ச்சு கேப் விட்டுருங்க. அதுக்கப்புறம் மேலே உள்ள அளவை நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கணும். எத்தனை பட்டன் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி. இது வந்துட்டு ஐ வைக்கிறது, இது கொக்கி வைக்கிறது. இது கொக்கி வைக்கிற சைடு கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள். ப்ரெஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஐ பட்டன் எப்படி தைக்கிறோமோ அந்த மாதிரி இது வச்சுட்டு கீழேருந்து ஊசியை குத்தி எடுங்க. இந்த ப்ரெஸ் பட்டன்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. கடையில் போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன் சொல்லுவாங்க. நூலும் 2 நூலை 4 நூலாக கோர்த்துக்கிட்டு நம்ம வந்து அந்த ஐ கட்டுறதுக்கு பதிலாக இந்த ப்ரெஸ் பட்டனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறனால இதை நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் கொக்கியை கூட கட்டிக்கலாம். ஸோ இது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுவோமே அப்படிங்கிறனால இது வச்சுருக்கேன். இது 4 ஹோல் இருக்கும். அதில் அந்த 4 ஹோல்லையும் நம்ம கீழே துணியிலேருந்து அந்த மேலே ஹோலில் வச்சு ஊசியை எடுத்துட்டு வேணும்னா நாட் போட்டு கூட நீங்கள் தைச்சிக்கலாம். நாட் போட்டாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ அந்த 4 ஹோல்லையும் நம்ம அந்த நூலை கொடுத்து எடுக்கணும். கொடுத்து எடுக்கும்போது அந்த ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ஏதோ ஐ கட்டுறதா மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வந்து அந்த ஹூக்குக்கு பா ஷேப்பில் ஒரு சில்வரில் விற்பாங்க, அது மாதிரி வாங்கி கட்டினாலும் சரி, நம்ம இஷ்டம்தான். நம்ம தைக்கலாம் வாங்க சேனலில் இன்னும் ஸ்லீவ்லாம் டிசைன் நிறைய இருக்குது குழந்தைங்க ட்ரெஸ்ஸில், அதுவும் பார்க்கலாம். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இது முடித்து போட்டுட்டு கீழே தான் இதுக்கு நாட்டு வரும். ஐக்க எப்படி கட்டுறோமோ அதே சேம் பேட்டர்னில் தான் கீழே நாட்டு வந்துடும். இது ஊக்கு மாடல் தான். அதே மாதிரி ஹோலில் கொடுத்து எடுத்துருங்க. இது அதுக்கு மேலேயே வந்துடும் அந்த நாட்டு. ஸோ ஸ்ட்ராங்காக நமக்கு போட்டு முடிக்கும் போது அழகாயிடும். முடி மாட்டும் போது அந்த ஹோலில் வச்சு எடுத்துருங்க. ஸோ முடி ஈஸியாக வந்துடும். அது மாதிரி சிக்கல் வந்ததுன்னா இதுவும் அப்படி தான் நாட் போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஹூக் ஐ ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவோட ட்ரெஸ் நல்லாயிருக்கு. ஸோ இந்த தைக்கலாம் வாங்க சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு உங்களுக்கெலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. குழந்தைங்க போட்டு நடக்கும்போது நமக்கு நம்மளே நம்ம ட்ரெஸ்ஸு இந்த குழந்தைங்க ட்ரெஸ் தைச்சி போடும்பொழுது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ தைக்கலாம் வாங்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதை நினைப்போம், நல்லதை மட்டுமே நினைப்போம். நன்றி.